ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் வெம்பாக்கம் அருகில் இருக்க அழிவிடை தாங்கின்ற கிராமத்திற்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஸ்ரீ ஸ்வர்ணகால பைரவரோட சன்னதி சுமார் 600க்கும் வருடத்திற்கும் பழமையான சன்னதி ஒன்று இருக்குது. ஏன் இந்த ஊருக்கு அழிவிடை தாங்கின்ற பெயர் வந்ததுன்னா, கிபி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வீர சம்புருவராயனுடைய படையை தாங்கி பிடித்து போரில் வெற்றி பெற செய்ததுனால இந்த சொர்ணகால பைரவரோட சன்னதியும் இந்த ஊருக்கு பெயர் வந்துட்டு அழிபடை தாங்கின்ற பெயரும் வந்தது. அது மருவி தான் அழிவிடை தாங்கி என மாற்றப்பட்டது. ஸோ இந்த கோயிலுக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இங்கே வந்து விளக்கேற்றும் பக்தர்கள் அனைவருக்குமே அவங்க வேண்டுவது எல்லாமே கிடைக்குன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.